ஹாய் ஹலோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். மிட் நைட்டில் எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் தான் சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாடு கர்நாடகாவில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிக்கேன்ட்டு கத்திட்டு இருக்கிறானுங்க. இந்த மாதிரி கத்துறது ஒரு சில பேருக்கு பெருமையாக இருக்கலாம், ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதாவது அவங்க நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க, ஆனால் நீங்கள் டிவிக்கேன்ட்டு கத்துறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக போய் முடியும் அவங்களுக்கு. ஒரு உண்மையை சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரலான ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருந்தது. அஜித் குமார் பேரை சொல்லி அஜித்தே கடவுளேன்ட்டு எல்லா இடத்துலையும் பண்ணாங்க. ஆரம்பத்தில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, போக போக அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. நிறைய வெளிநாட்டை சேர்ந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கற்று விட்டுறது. அதனால அஜித் குமாரையும் ஃபோர்ஸ் பண்ணி எல்லாருமே இந்த மாதிரி கத்துறதை நிப்பாட்ட வச்சார். ஆனால் விஜயால் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்து நிப்பாட்ட முடியாது, ஏன்னா அவர் அரசியல் கட்சியில் இருக்கார் அண்ட் அவருடைய தொண்டர்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு டைமுக்கு அப்புறம் பாருங்கள் எல்லாருமே கடுப்பாயிடுவாங்க. விஜயாலே இதை தடுத்து நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக மாறிடும். உங்களுடைய கருத்து என்ன? இது வந்து விஜயோட கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டிங் ஓட்டு வங்கியாக மாறுமா, இல்லை வெறுப்பேற்று மக்களை கடுப்பேற்றி இது ஒரு பேக் ஃபயர் ஆகும்? அவருடைய கருத்து என்ன?